மூணாவது சம் பாருங்கள். சுருக்குகம் சொல்லி ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், 2a² + 5a + 3 டிவைடட் பை 2a² + 7a + 6 வகுத்தல் a² + 6a + 5 டிவைடட் பை -5a² - 35a - 50. இப்போ ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிடுவோம். 2a² + 5a + 3. எதுவுமே இதில் வந்து பொதுவாக எடுக்க முடியாது, இதில் மட்டும்தான் பொதுவாக வெளியில் எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், 2 3 பெருக்கினா 6, நமக்கு 2 காரணி எடுக்கணும், பெருக்கினா 6 வரணும், கூட்டினா 5 வரணும். இப்போ 2 3 6. இப்போ 2a², இந்த 5aக்கு பதிலாக 2a + 3a + 3ன்னு எழுதுவோமா. இப்போ 2a பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து a + 1ன்னு வரும். அடுத்து இதில் +3 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா a + 1ன்னு வரும். இப்போ பாருங்கள், a + 1 பொதுவாக இருக்குது, அதை எழுதிடுவோம். அடுத்து மீதம் இருக்கிறது 2a + 3. இது வந்து இந்த இது. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 2a² + 7a + 6. இப்போ 23 ஈராரா 12. 2 காரணி எடுக்கணும், பெருக்குனா 12 வரணும், கூட்டுனா 7 வரணும், 4 3 12. இப்போ நம்ம எடுக்க வேண்டியது 4 3. 2a² + இந்த 7aக்கு பதிலாக 4a + 3a + இந்த 6 போடுவோம். இப்போ இந்த இதில் பொதுவாக 2aவை வெளியில் எடுக்கலாமா. அப்போ a + 2ன்னு வரும். இதில் 3 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா a + 2. இப்போது 2a + 3, இது a + 2. அடுத்து பாருங்கள், a² + 6a + 5. 5 2 காரணி எடுக்கணும், பெருக்குனா 5 வரணும், கூட்டுனா 6 வரணும். 5 5, இதை கூட்டுனா 6. இங்கே முன்னாடி ஒன்றும் இல்லைங்கிறதுனால நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். a + 1 × a + 5. அடுத்து பாருங்கள், இந்த இதில் வந்து -5 நம்ம பொதுவாக வெளியில் எடுக்கலாமா. -5 பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா a² ஏற்கனவே வெளியில் எடுத்துட்டோம். அப்போ +7a, இங்கே மைனஸை வெளியில் எடுத்ததுனால இங்கே ப்ளஸ்ஸு வரும் 10. இப்போ -5 பொதுவாக வெளியில் எடுத்ததுனால a² + 7a + 10ன்னு வருது. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே 10 எடுக்கணும், இதை காரணிப்படுத்தணும், 2 காரணி எடுக்கணும், பெருக்குனா 10 வரணும், கூட்டுனா 7 வரணும், i 2 10. இப்போ ஏற்கனவே ஒரு -5 இருக்குது, இங்கே முன்னாடி ஒன்றும் இல்லைங்கிறதுனால காரணி வந்து ஈஸியாக எழுதுறேன். a + 5 × a + 2. இப்போது நம்ம இதில் போடலாமா. ஃபஸ்ட்டு இதுக்கு பதிலாக நம்ம a + 1 × 2a + 3 டிவைடட் பை ரெண்டாவது இதுக்கு 2a + 3 × a + 2. அடுத்து வகுத்தலில் இருக்குது, பெருக்கலாக மாற்றும் போது கீழே உள்ளது மேலே போகும். கீழே உள்ளது என்னது, -5 × a + 5 × a + 2. அடுத்து மேலே உள்ளது வந்து டிவைடட் பை a + 1 / a + 5. இப்போ பாருங்கள், 2a + 3 2a + 3 அடிச்சிருவோம். a + 2 a + 2 கேன்சல் ஆயிரும், a + 1 a + 1 கேன்சல் ஆயிரும், a + 5 a + 5 கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு மீதம் இருக்கிறது -5. அப்போ ஆன்சர் வந்து -5. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், b² + 3b - 28 b² + 4b + 4 வகுத்தல் b² - 49 டிவைடட் பை b² - 5b - 14. இப்போ ஃபஸ்ட்டு இது எடுத்தோம்னா -28ன்னு இருக்குது. இதை பெருக்குனா -2 காரணி எடுக்கணும், பெருக்குனா -28 வரணும், கூட்டுனா +3ன்னு வரணும். நாளையெல்லாம் 28. இப்போ பெரிய நம்பரில் வந்து ப்ளஸ் வரணும், இங்கே வந்து மைனஸ். இப்போ 7 + -4னா 3, -4 7 பெருக்குனா -28. அப்போ இதுக்கு வந்து b + 7 × b - 4 பை இங்கே வந்து 4 இருக்குது, 2 காரணி எடுக்கணும், பெருக்குனா 4 வரணும், கூட்டுனாலும் 4 வரணும். 2 4 பெருக்குனா இப்போ கூட்டுனாலும் நமக்கு 4 தான். 2 + 2 4. அப்போ b + 2 × b + 2. இங்கே முன்னாடி ஒன்றுமே இல்லைங்கிறதுனால நம்ம நம்பர் கண்டுபிடிச்சா டைரெக்டாக எழுதிடலாம். வகுத்தல் இருக்குது, இதை பெருக்கலாக மாற்றும் போது இது மேலே போகும்,
பி ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14 பி ஸ்கொயர் மைனஸ் 49 மாறுமா. இப்போ இங்கே பாருங்கள் மைனஸ் 14ன்னு இருக்குது. 2 காரணி கண்டுபிடிக்கணும். 7 2 14. இங்கே பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் இருக்குது. இப்போ -7 இன்ட்டு +2 -7 +2 பெருக்குனா -14. அதே இது -7 2 கூட்டினா +2 கூட்டினா -5. இப்போ நம்ம எடுக்க வேண்டியது வந்து -7 +2 b -7 இன்ட்டு b +2 பை அடுத்து கீழே பாருங்கள் பி ஸ்கொயர் மைனஸ் 49ன்னு இருக்குது. பி ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர்னு எழுதலாமா. 49 7 49. இப்போ இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மெட்டில் வந்துருச்சா. அப்போ ஃபார்முலா வந்து a + b இன்ட்டு a - b. இங்கே ஏங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது பின்னு இருக்குது. அடுத்து பிங்கிற இடத்துல நமக்கு 7 இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா b + 7 இன்ட்டு b - 7. இப்போ b + 7 b + 7 கேன்சல் ஆயிரும். இந்த b - 7 b - 7 கேன்சல் ஆயிரும். இந்த b + 2 b + 2 கேன்சல் ஆயிரும். இப்போ மீதம் இருக்கிறது வந்து b - 4 / b + 2. இப்போ ஆன்சர் வந்து இதுதான். இப்போ சம்மெல்லாம் நல்லா செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த சம் பாருங்கள். x + 2 / 4y வகுத்தல் x² - x - 6 / 12y². இப்போ இங்கே x + 2 / 4y அப்படியே போட்டுருவோம். வகுத்தல் இருக்குது. பெருக்கலாக மாற்றும் போது இது தலைகீழியாக மாறும். 12y² இந்த x² - x - 6ன்னு இருக்கா. இதுக்கு இதை காரணிப்படுத்துவோம் -6. பெருக்குனா மைனஸில் இருக்கணும். கூட்டுனா -1ன்னு வரணும். இப்போ 2 3 6 ஒரு இதுக்கு மைனஸ் வரணும். பெரிய நம்பரில் தான் மைனஸ் இருக்குது. அதாவது இங்கே வந்து மைனஸ் இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் வரும். 2 3 -6. அதாவது 2 × -3 -6. 2 + -3னா -1. இப்போ நம்ம எடுக்க வேண்டியது வந்து 2 -3. x - 3 இன்ட்டு x + 2. இந்த x + 2 இந்த x + 2 கேன்சல் ஆயிரும். 1 4 3 12 ஒரு ஒய்க்கு இங்கே ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும். இப்போ மேலே வந்து 3y இருக்கும் பை x - 3. இப்போ ஆன்சர் வந்து 3y / x - 3. அடுத்து 4வது பாருங்கள். 12t² - 22t + 8 / 3t வகுத்தல் 3t² + 2t - 8 / 2t² + 4t. ஃபஸ்ட்டு இது பாருங்கள். 12t² - 22t + 8. இதிலேருந்து ஃபஸ்ட்டு 2 பொதுவாக வெளியில் எடுத்துடலாமா. 2 பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 6t² - 11t + 4. இப்போ 6 4 பெருக்குவோம். 6 4 பெருக்குனா 24. நமக்கு பெருக்குனா 24 கிடைக்கணும். அதே இது கூட்டுனா -11ன்னு கிடைக்கணும். ரெண்டுமே மைனஸ் சிம்பிளில் வந்தால் தான் பெருக்குனா ப்ளஸில் வரும். 6 4 24 வராது. -3 24. ஏன்னா -8 -3னா +24. -8 -3 கூட்டுனா நமக்கு -11ன்னு வந்துடும். இப்போ 2 ப்ராக்கெட்டுக்குள்ளே 6t² - 3t - 8t + 4. இந்த இதில் பாருங்கள் 3tயை பொதுவாக வெளியில் எடுக்கலாம். அப்போது 2t - 1. இங்கே வந்து 4 பொதுவாக வெளியில் எடுக்கலாமா. 4 பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா -4 பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து 2t 4 எடுத்தனால 1 மைனஸும் எடுத்தனால -1. அப்போது நமக்கு 3t - 4 இன்ட்டு 2t - 1ன்னு வருது. அடுத்து இந்த 2 போட்டுரும். 2 இன்ட்டு ஏன்னா அங்கே வந்து 2 வந்து பொதுவாக இருக்கலாம். அடுத்து பாருங்கள். ரெண்டாவது வந்து 3t தான் இருக்குது. அடுத்து இதை பார்ப்போம். 3t² + 2t - 8. 3ஐயும் 8ஐயும் பெருக்குனா 24. மைனஸ் இருக்கனால -24 + 2ன்னு வருது. இப்போது 6 4 24 ப்ளஸ் இருக்கனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு சின்ன நம்பருக்கு மைனஸு.
இப்போ 6 இன்ட்டு -4 -24, 6 ப்ளஸ் -4னா 2. இப்போ நம்ம எடுக்க வேண்டியது வந்து +6 -4, 3t² ப்ளஸ் 6t மைனஸ் 4t மைனஸ் 8. இப்போ இதில் 3tயை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா t + 2, இதில் வந்து -4 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா t + 2ன்னு வரும். இப்போ 3t - 4 இன்ட்டு t + 2ன்னு வரும். இப்போ பாருங்கள், இதில் வந்து 2t² + 4tன்னு இருக்கா. இதில் வந்து 2tயை பொதுவாக வெளியில் எடுக்கலாமா, எடுத்தோம்னா t + 2ன்னு வரும். 2t எடுத்தோம்னா t + 2. இப்போது நம்ம இந்த 12t² - 22t + 8க்கு பதிலாக 2 இன்ட்டு இந்த 2எல்லாம் விட்டுறக்கூடாது, ஏன்னா பொதுவாக 2 எடுத்திருக்கோம். 2 இன்ட்டு 3t - 4 இன்ட்டு 2t - 1 டிவைடட் பை 3t இன்ட்டு இது மேலே போயிடும், இது கீழே வந்துடும். இப்போ 2t² + 4tக்கு பதிலாக 2t இன்ட்டு t + 2 டிவைடட் பை இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுவோம், 3t - 4 இன்ட்டு t + 2. இந்த t + 2 இந்த t + 2 அடி போயிடும். இந்த 3t - 4 இந்த 3t - 4 கேன்சல் ஆயிரும். அடுத்து பாருங்கள், இந்த tயும் கேன்சல் ஆயிரும். இப்போது நமக்கு 2 4 ப்ராக்கெட்குள்ளே 2t - 1 டிவைடட் பை 3. இப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 4 இன்ட்டு 2t - 1 டிவைடட் பை 3. அடுத்த சம் பாருங்கள். x = a² + 3a - 4 டிவைடட் பை 3a² - 3 மற்றும் y = a² + 2a - 8 டிவைடட் பை 2a² - 2a - 4ன்னு இருக்குது. நமக்கு அவங்க x² இன்ட்டு y⁻² -2ன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது x² இன்ட்டு y⁻² -2. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், x², ஏன்னா அடுக்கில் வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கனால x²/y²ன்னு எழுதிக்கலாம். நம்ம கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸும் ஒய்யும், கேட்டிருக்கிறது வந்து x²/y². அப்போ இதுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணணும். இப்போ a² + 3a - 4 டிவைடட் பை 3a² - 3ன்னு இருக்குது. இதில் வந்து 3 பொதுவாக வெளியில் எடுக்கலாமா, 3 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா a² - 1ன்னு வரும். இப்போ x² தான் நமக்கு கொடுத்துருக்கிறது x, அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டுருவோம். வகுத்தல் y² தானே, இங்கே வந்து a² + 2a - 8 டிவைடட் பை இதிலெல்லாம் ஃபுல்லாக 2 பொதுவாக வெளியில் எடுக்கலாமா, 2 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா a² - a - 2 அடுத்து ஹோல் ஸ்கொயர். அடுத்து இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், காரணிப்படுத்தலாம். -4ன்னு இருக்குது, பெருக்குனா -4 வரணும், கூட்டுனா 3 வரணும் ப்ளஸில். அப்போ -1 இன்ட்டு +4னா -4, 4 ப்ளஸ் -1னா +3ன்னு வரும். இப்போ நம்ம எடுக்க வேண்டியது வந்து a + 4 இன்ட்டு a - 1 டிவைடட் பை 3 இன்ட்டு a² - 1னா a² - b²ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ a + 1 இன்ட்டு a - 1 ஹோல் ஸ்கொயர். வகுத்தலை வந்து பெருக்கலாக மாற்றும்போது இது வந்து மேலே போயிடும், 2 பொதுவாக இருக்குது, அதை எழுதிடுவோம். இங்கே வந்து -2ன்னு இருக்கா. அப்போ இதை காரணிப்படுத்தணும். 2 2, பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டோம்னா 1 × -2 -2, 1 + -2 அப்படின்னா நமக்கு -1ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம எடுக்க வேண்டியது வந்து 1 -2, a + 1 இன்ட்டு a - 2ன்னு எழுதுவோம் டிவைடட் பை இங்கே a² + 2a - 8ன்னு இருக்குது, -8. இப்போது 4 2 8, பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு, சின்ன நம்பருக்கு மைனஸ் போட்டோம்னா 4 × -2 -8, 4 + -2ன்னா நமக்கு +2. அப்போ நம்ம எடுக்க வேண்டியது +4ம் -2ம். முன்னாடி ஒன்றும் இல்லைங்கிறனால a + 4 இன்ட்டு a - 2ன்னு போட்டுருவோம். அடுத்து பவரில் 2, ஏன்னா 2க்குமே ஸ்கொயர் மதிப்பு. இப்போ பாருங்கள், இப்படி அடிச்சுனாலும் போடலாம், அப்படி இல்லாட்டி நம்ம இதை 2 தடவை எழுதிக்கலாம். ஸ்கொயர்னு இருக்கிறனால a + 4 இன்ட்டு a + 4 இன்ட்டு a - 1 இன்ட்டு a - 1. அடுத்து பாருங்கள், ஸ்கொயர் வந்து 3க்கும் வரும். 3 × 3 9 இன்ட்டு a + 1 இன்ட்டு a + 1
அடுத்து a மைனஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 1 இன்ட்டு 2 ஸ்கொயரோட மதிப்பு 4, அடுத்து a ப்ளஸ் 1 இன்ட்டு a ப்ளஸ் 1, அடுத்து a மைனஸ் 2 இன்ட்டு a மைனஸ் 2 பை a ப்ளஸ் 4 2 தடவை எழுதுவோம், அடுத்து a மைனஸ் 2 2 தடவை எழுதுவோம். இப்போ பாருங்கள் a ப்ளஸ் 4 கேன்சல் ஆயிடுச்சு, a ப்ளஸ் 4 கேன்சல் ஆயிடுச்சு, இந்த a மைனஸ் 2 கேன்சல், அடுத்து இந்த a மைனஸ் 2 கேன்சல், அடுத்து இந்த a ப்ளஸ் 1 கேன்சல், இந்த a ப்ளஸ் 1 கேன்சல், இந்த a மைனஸ் 1 இந்த a மைனஸ் 1 கேன்சல் பண்ணியாச்சு. அப்போது மேலே நமக்கு 4 இருக்குது பை கீழே வந்து 9 இருக்குது. அப்போது நமக்கு வர்ற மதிப்பு வந்து 4/9. இப்போது காரணிப்படுத்த நல்லா தெரிஞ்சிருக்கணும், காரணிப்படுத்துக நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து மேக்ஸிமம் ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சம்ம ஒரு தடவைக்கு 2-3 தடவை செஞ்சு பாருங்கள். அப்போ தான் நம்ம ஏதாவது தப்பு விட்டோம் அப்படின்னா அதை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும். இங்கே ஏன் எல்லாம் 2 தடவை எழுதியிருக்கோம் அப்படின்னா பவரில் 2 இருக்குது, அதனால் எல்லாமே 2 தடவை எழுதுகிறோம். இந்த 3ஐயும் 2 தடவை போட்டோம்னா 3 9ன்னு வரும். இந்த 2 தடவை போட்டால் 2 4. அடுத்து a ப்ளஸ் 1 2 தடவை எழுதியிருக்கோம், a மைனஸ் 2 தடவை எழுதியிருக்கோம், a ப்ளஸ் 4 2 தடவை எழுதியிருக்கோம், a மைனஸ் 2 தடவை எழுதியிருக்கோம். இந்த a ஸ்கொயர் இன்ட்டு ஒய்யின் அடுக்கு மைனஸ் 2ன்னு இருக்குது, இதை ஏன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்யின் அடுக்கு மைனஸ் 2ன்னு இருக்குது, இதை ஏன் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர்னு எழுதுகிறோம்னா இப்போ அடுக்கில் மைனஸ் சிம்பிள் இருந்தால் அதை வகுத்தலில் போடும்போது அடுக்கு வந்து ப்ளஸில் மாறுன்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதனால தான் இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். இப்போது சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா செஞ்சு பாருங்கள். 5வது சம் பாருங்கள். p of x equal to x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 என்ற பல்லுறுப்புக்கோவையை q of x என்ற பல்லுறுப்புக்கோவையால் வகுக்க x மைனஸ் 7/x ப்ளஸ் 2 எனும் விடை கிடைக்கிறது எனில் q of x வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ p of x என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 டிவைடட் பை q of x. ஏன்னா இந்த பல்லுறுப்புக்கோவையை q of xஆல் வகுக்கணுன்ட்டாங்க. வகுத்தா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கி x மைனஸ் 7/x ப்ளஸ் 2 கிடைக்குன்ட்டாங்க. அப்போ q of x என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம், இதை ஈக்குவல் டு அங்கிட்டுக்கு போகும்போது வகுத்தலில் இருக்கிறது பெருக்கல் மாறும், இது இந்த சைடு வரும்போது தலைகீழியாக மாறும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 இன்ட்டு இது இந்த சைடு வரும்போது எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 7ன்னு மாறும் ஈக்குவல் டு q of x. இப்போ இதை வந்து காரணிப்படுத்துவோமா, மைனஸ் 14 2 காரணி எடுக்கணும், அதை பெருக்குனா மைனஸ் 14 வரணும், கூட்டினா மைனஸ் 5 வரணும். 7 2 14 மைனஸ் 7 இன்ட்டு ப்ளஸ் 2 மைனஸ் 14 மைனஸ் 7 ப்ளஸ் 2னா நமக்கு மைனஸ் 5. அப்போ நம்ம எடுக்க வேண்டியது மைனஸ் 7 2. இங்கே முன்னாடி ஒன்றும் இல்லைங்கிறதுனால எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதிடலாம், இன்ட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 7. இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 7 கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ q of xோட மதிப்பு இது. நமக்கு ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி செய்யணும். இது வந்து a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா. இப்போ ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏங்கிற இடத்துல x இருக்குது, பிங்கிற இடத்துல 2 இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு ஏங்கிற இடத்துல எக்ஸு இன்ட்டு பிங்கிற இடத்துல 2. இப்போ 2 4 4x ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. இப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4, அதாவது q of xோட மதிப்பு. சம்மெல்லாம் நல்லா செஞ்சு பாருங்கள். டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஷார்ட்கட்டெல்லாம் பார்க்காதீங்க, புக்கை வச்சு சம்மெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து கொஸ்டின் பேப்பரில் உள்ள சம்மை வந்து சால்வ் பண்ண பாருங்கள். எடுத்ததுமே கொஸ்டின் பேப்பருக்கு போகாதீங்க, புக்கிலே நிறைய மெத்தடில் இருக்குது. அப்போ அதெல்லாம் நல்லா பார்த்து செஞ்சால் தான் நமக்கு அடுத்து கொஸ்டின் பேப்பரை பார்க்க ஈஸியாக இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சு பாருங்கள். மேக்ஸிமம் எல்லாருமே எல்லா ஃபார்முலாவையும் நல்லா மனப்பாடம் பண்ணுங்கள். ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம சம்மெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக செய்ய முடியும். ஷார்ட்கட்டை ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா
சம்மெல்லாம் நல்லா குழப்பிடும். அதனால் புக்கை வச்சு சம்மை பாருங்கள். அடுத்து ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு கொஸ்டின் பேப்பரில் சம்மை சால்வ் பண்ண பாருங்கள்.